வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை தொடர்ந்து பெய்து வரும் அடைமழை காரணமாக நாங்கள் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இது சம்பந்தமாக யாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுவரை காலம் நாங்கள் தங்களது வீடுகள், சொத்துக்கள், பொருட்கள் யாவற்றையும் இழந்து மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு தங்களால் இழந்த அளவு நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய வளவு எல்லைக்குள் ஒரு சின்ன குடித்தனம் ஒன்று அமைத்துக் கொண்டு வாழ்ந்து வருகின்றோம். தற்போது எங்களோட தொழில் சாமான்கள் பலதும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அப்படி இருக்கையில் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. போட்டுக்கட்டு வைப்பதற்கு மட்டும் மக்கள் இருக்காங்க. இது சம்பந்தமாக நாங்கள் எங்களோட நிலைமைகளை கண்டறிவதற்கு யாரும் முன்வராது. அதனால எங்களுக்கு எங்களோட வீடுகள் வீட்டு எல்லை வளவுக்குள் எங்களை மட்டுமல்ல எங்களை சேர்ந்த அந்நியத்துள்ள தொடர்ந்து எங்களுக்கு இதே நிலைமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் வருடா வருடம் பாதிக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றோம். இதை தங்களை கவனத்துக்கு எடுத்து எங்களுக்கு தங்களால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும். கடந்த பல வாரங்களாக நாட்டில் பெய்து வரும் அடைமழை காரணமாக நாட்டின் தாழ்நில பிரதேசங்கள் பல நீரில் மூழ்கி இருக்கின்றன. அந்த வகையிலே மருதமனை பிரதேசத்திலே இருக்கின்ற பல்வேறு பிரதேசங்கள் நீரிலே மூழ்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் தற்போது மருதமனை மினன் வீதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். அலிஸ் நியூஸ் தன்னுடைய செய்திக்குழுவினரோடு அந்த இடத்திலே சென்று மக்களுடைய நிலைமைகளை நாங்கள் கேட்டறிந்திருக்கின்றோம். இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு மாறி காலங்களின் போதும் அந்த பிரதேசம் நீரில் மூழ்கின்றது வழமையாக இருந்து வருகின்றது. இந்த பிரதேசத்தில் இருக்கிற வீடுகள் பல தொடர்ச்சியான அடைமழை காரணமாக
மூழ்கியதன் காரணமாக இப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் பலர் தங்களுடைய இடத்தை விட்டு இடம்பெறுகின்ற ஒரு நிலையினை காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற இந்த காணை தோண்டி இந்த பிரதேசத்தில் உள்ள நீர்களை அகற்றுகின்ற பணியிலே கல்முனை மாநகர சபை தன்னுடைய முயற்சியை மேற்கொண்டது. அந்த வகையிலே மாநகர சபை மேயர் டாக்டர் சிராஸ் மீரா சாஹிப் அவர்கள் இந்த இடத்திலே வருகை தந்து இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த வடிகானை துப்புரவு செய்கின்ற நடவடிக்கைகளிலும் அதனை வெட்டி வேறு இடங்களுக்கு நீரை அகற்றுகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். இருந்தாலும் கூட இந்த பிரதேசத்திலிருந்து நீர் முழுமையாக அகற்றப்படவில்லை என்கின்ற ஒரு விடயம் இந்த மக்களினால் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த அகற்றப்படாதன் காரணமாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பல்வேறு வீதிகளும் மற்றும் இங்கு இருக்கின்ற வீடுகளும் நீரில் மூழ்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இங்கிருந்து மருதமணியினுடைய அடுத்த பிரதேசத்துக்கு தற்போது நுழைவிருக்கின்றோம். அலிஸ் நியூஸ் தன்னுடைய பயணத்தினுடைய பல்வேறு குறைபாடுகளை மக்கள் மத்தியிலே வெளிக்கொணரவிருக்கின்றது. இந்த வீதியினுடைய ஒட்டுமொத்த வடிகான் துப்புரவு செய்யப்படுவதனூடாக அதுபோன்று மீள் வடிகான் என்று சிறப்பான முறை செய்யப்படுவதனூடாக இந்த பிரதேசத்தினுடைய இந்த நீர் தேங்கி நிற்கின்ற இந்த நீண்டகால திட்டத்தினை நிறைவு செய்ய முடியும் என்று மக்கள் கருதுகின்றார்கள். இப்போது அலிஸ் குழுவினர் இந்த இடத்திலே விடைபெற்று மீண்டும் ஒரு இடத்துக்கு சென்று நாங்கள் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். உள்ள மற்றொரு வீதிக்கு நாங்கள் இப்போது வருகை தந்திருக்கின்றோம். இந்த வீதியினை பொறுத்தவரையிலும் இங்கும் வடிகான்கள் சிறப்பான முறையிலே சீர் செய்யப்படாமையின் காரணமாகவும் புதிய வடிகான் ஒன்று அமைக்கப்பட வேண்டிய தேவையும் இந்த பிரதேசத்திலே இருக்கின்றது. இதன் காரணமாக இந்த பிரதேசம் அடிக்கடி நீரில் மூழ்கின்ற இடமாக காணப்படுகின்றது. இங்கே நீங்கள் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு படம் மூலம் காட்டிய அந்த பிரதேசத்தை பொறுத்தவரையிலே இங்குள்ள வீடுகள் தொடர்ச்சியாக பெய்கின்ற மழையின் காரணமாக அந்த வீடுகளுக்குள் நீர் ஏறுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. அதன் காரணமாக இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய இடத்தினை விட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இது சம்பந்தமாக கல்முனை மாநகர சபையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் கூட இங்கு ஒரு ஒட்டுமொத்தமாக நிரந்தரமான ஒரு திட்டம் ஒன்று செய்யப்படுவதன் ஊடாக வடிகான் திட்டங்கள் அல்லது அதன் ஊடாக வேறு ஏதாவது மாற்று நடவடிக்கை செய்வதன் ஊடாக இந்த பிரதேசத்தினுடைய இந்த பகுதியை மேட்டு நிலமாக மாற்றுவதன் ஊடாகவும் சில வேளைகளிலே இதனை நாங்கள் இந்த வெள்ள அபாயத்தில் இவர்களை பாதுகாக்க முடியும். இன்னும் ஒரு சில நாட்கள் தொடர்ச்சியாக பெய்கின்ற போது அந்த வீட்டினுடைய இந்த மட்டங்கள் இன்னும் உயர்ந்து வீடுகளுக்குள் நீர் சென்று விடுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே கல்முனை மாநகர சபை இந்த விடயத்திலே ஒரு நீண்டகால திட்டத்தினை நடைமுறைப்படுத்தி அதன் ஊடாக இந்த இவ்வாறான ஒரு வடிகான் அமைப்பை செய்வதன் ஊடாக இதனை சீர் செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். Recording video.